മനസ്സിലായി. ടുഡേ ഈസ് യുവർ ഫസ്റ്റ് നൈറ്റ്. என்ஜாய் என்ஜாய். இதுல இன்னொரு விஷயம், ரூம்ல தான் நானு, என் பையன், என் பேரன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் நைட்ட கொண்டாடினோம். கட்டில் கூட கடகடத்து போயிருக்குமே. என்ஜாய் என்ஜாய். ஐ won't disturb you. நாளை மார்னிங் வந்து கதவை தட்டுவேன். பட் ஐ will be very late. ஓகே? தாத்தா முக்கியமான வேலையா? ஐயோ, சும்மாவே திட்டுவா, இதுல இந்த தாத்தா வேற. ஹலோ. எஸ். பாப்பா இஸ் வெயிட்டிங் ஈகர்லி. நீ இன்னும் போலையா? சிப்பையா அம்மா. என்ன படுத்துக்க. அப்புறம் இல்ல, இங்க படுக்கிறதுல பிரச்சனைனா கீழே படுத்துக்க. என்னது? இல்ல இல்ல, நான் அங்க போய் படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். எல்லாத்துக்கும் மறைக்கிறது. நீங்க தனியாவே படுத்துக்குங்க. கண்ணா கண்ணா கண்ணா, யாரோ கதவை தட்டுறாங்க. போய் தர. நீ போய் தர. ஒருவேளை உங்க அப்பனா இருந்தா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, நீ பின்பக்கமா ஓடிடு, நான் போய் கதவை திறக்கிறேன். ஓடி தர. பின்னாடி ஓடிடா, அவமானம். ஐயோ, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ரேவதி மேல எந்த தப்பு இல்ல, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். என்ன வெட்டுங்க, என்ன வெட்டுங்க. அவங்க அண்ணன் வந்து வெட்டுவான். தல்றா தாத்தா, சீக்கிரம் ரெடி பண்ணு. எங்கடா போறீங்க? மாப்பிள, கரகாட்ட ஆட வந்தவங்கள ஒருத்தருக்கு பாம்பு எடுத்து பிடிச்சா பாவண்டா, மருந்துக்கு ஓடி ஆண்டோம்டா. தாத்தா நீ போ. அந்த பாம்பை உடனடியா காப்பாத்தி ஆகணும். கரகாட்டக்காரனை காப்பாத்தி ஆகணும். மருந்து எடுக்க வந்தேன். அதுக்கு இங்க இருக்கா? தாத்தா மருந்து ஒரு ரூமுக்குள்ள இருக்குடா, அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். வாங்க தாத்தா, பேசிக்கிட்டு. சரியா உட்கார்றா, இங்கே போயிட போற. மூடிக்கிட்டு கொஞ்சம் ஒளிய நோக்கணும். ஆமா, இவனை போய் எந்த பாம்பு கடிச்சது? இந்த பாம்பு தாங்க. பொடா பட்டி, பாம்ப காட்டுறான்னா பால் சும்மா காட்டுற மாதிரி காட்டுற. நீ ஒண்ணும் பேடிக்க, இதுக்கு இங்கிலீஷ் மருந்து சரிப்பட்டு வராது. அது இங்கிலீஷ் பாம்புக்கு தான். அதனால இவனுக்கு மூலிகை வைத்தியம் பண்ண. இந்த மூலிகையை இப்படி வச்சு கட்டினால் பச்சை ஒரு கண்டிஷன், ராத்திரி பூரா இவன் தூங்கவே படாது. அப்படி தூங்கினால் இந்த விஷம் ஜிவ்னு கபாலத்துக்கு போய் இவன் கைலாசத்துக்கு போயிடுவான். ஜாக்கிரதை, தூங்க விடக்கூடாது. சரி வைத்தியர், நானும் பாத்துக்கிறேன். தூங்காத தூங்காத, கண்ணு தர. இவன் தூங்காம இருக்க யாராவது பாடி தொலைங்களேன். சாமி உன்னை கொண்டே முடியும். ஏண்டா, ஒருத்தனை காப்பாத்த பாட்டு போறானா, நீ மொத்த பேத்த கொல்ல பாக்குறியாடா? அவன் பொழைக்க மாட்டான்டா, செத்து போயிருவான்டா. அப்ப நீ பாடு. அப்ப நீ மூடு, என் நண்பன் பாடுவான்டா. மாப்பிள, ஒரு பாட்டு எடுத்து விடு மாப்பிள. சேட்டா பாடங்கடா. ஊருக்குள்ள பொண்ண போல யாரும் இல்ல, ஆனா நீ என்ன மட்டும் சேரவே இல்ல. கொஞ்சம் நேரம் கூட ஒத்தாசையா வாழவே இல்ல, கொஞ்சம் நேரம் கூட ஒத்தாசையா வாழவே இல்ல. ஊருக்குள்ள பொண்ண போல யாரும் இல்ல, ஆனா நீ என்ன மட்டும் தீண்டவே இல்ல. உன்னை உத்து பார்த்த கண்ணு ரெண்டும் தூங்கவே இல்ல, உன்னை உத்து பார்த்த கண்ணு ரெண்டும் தூங்கவே இல்ல.
தெரியாம கண்ண வச்ச கண்ணுக்குள்ள தீய வச்ச ஆனா நீ என்ன மட்டும் பார்க்கவே இல்ல கொஞ்சி 4 வார்த்தை நல்லா பேசி கேட்கவே இல்ல கொஞ்சி 4 வார்த்தை நல்லா பேசி கேட்கவே இல்ல பேசாம பேச வச்ச பிரியத்தோட கண்ணடிச்ச பேசாம பேச வச்ச பிரியத்தோட கண்ணடிச்ச ஆனா நீ என்ன மட்டும் பேசவே இல்ல மஞ்ச தாலி வாங்கி கூட சேரும் ஆசையில மஞ்ச தாலி வாங்கி கூட சேரும் ஆசையில ஊரான ஊருக்குள்ள பொண்ண போல யாரும் இல்ல ஆனா நீ என்ன மட்டும் சேரவே இல்ல கொஞ்சம் நேரம் கூட தசையா வாழவே இல்ல மகுவ வச்ச கொண்டையில பூவ வச்ச ஆனா நீ என்ன மட்டும் சூடவே இல்ல ஐயோ தொலைஞ்சு போன ஆள நீயும் தேடவே இல்ல ஐயோ தொலைஞ்சு போன ஆள நீயும் தேடவே இல்ல மூடாம மூட்டி வச்ச முந்தானையில் சேர்த்தி வச்ச மூடாம மூடி வச்ச முந்தானையில் சேர்த்தி வச்ச ஆனா நீ என்ன மட்டும் மூடவே இல்ல கள்ளி காதலோட நான் இருக்கேன் மாறவே இல்ல கள்ளி காதலோட நான் இருக்கேன் மாறவே இல்ல ஊரான ஊருக்குள்ள பொண்ண போல யாரும் இல்ல ஆனா நீ மட்டும் சேரவே இல்ல கொஞ்சம் நேரம் கூட ஒத்தாசையா வாழவே இல்ல கொஞ்சம் நேரம் கூட ஒத்தாசையா வாழவே இல்ல உன்னை உத்து பார்த்த கண்ணு ரெண்டும் தூங்கவே இல்ல உன்னை உத்து பார்த்த கண்ணு ரெண்டும் தூங்கவே இல்ல எல்லா திங்ஸும் எனக்கே வாங்கிட்டு வந்திருக்கான். அங்கிள் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அங்கிள்? என்னது? கேரளாவிலே ஒரு அழகான பிள்ளைய பார்த்து உங்களுக்கு ரேவதிக்கு எப்படி மானங்கட்ட அந்த பொண்ணை லவ் பண்றது பின்னாடியே சுட்டுக்கிட்டு திரியறீங்க, அதுவும் மானங்கட்டத்தனமா. சரிங்களா? Why the smile? போடா லூசு. நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன யோசிக்கிறான்? எல்லாத்தையும் நடத்திட்டானோ? என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? இது போதுண்டா. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள அவ பால் சொம்பு எடுத்துக்கிட்டு நடந்து வந்தா. சரி, நான் கட்டில்ல காலை நீட்டிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். வந்து அந்த பால் சொம்ப பக்கத்துல வச்சவ படார்னு என் கால்ல விழுந்துட்டா. நான் ஷாக் ஆயிட்டேன். ஏண்டா நீ காதலண்டா? இத கேளு. அப்புறம் சும்மா பக்கத்துல படுத்துக்க ரேவதி அப்படின்னு. சாச்சா நீங்க மெத்தையில படுங்க, நான் தரையில படுத்துக்கிறேன்ட்டா. அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அவளும் ஒண்ணு சொன்னா, ஆனா நான் தான் வேணான்ட்டேன். சொதப்பிட்டீங்களே அங்கிள். ஏன் அங்கிள்? அங்கிள் அப்பவே அப்படி இப்படின்னு ஒரு அசம்பாதத்தை நடத்திருந்தீங்கன்னா படாரு ஒரு சிங்க குட்டி பிறந்திருப்பேன். நாளைக்கே இடத்த கண்டுபிடிச்சு அந்த மீசக்கார கேங்கு வர்றப்ப இந்த சிங்கக்குட்டி இங்க இருந்து லாங்ல ஒரு யூரின் அவங்க மூஞ்சில பாஸ் பண்ணாண்டா டோட்டல் ஃபேமிலி ஹாப்பி அங்கிள். ஆமா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அவன் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியாடா? உங்களதான் அங்கிள். என்னவா கரெக்ட் ரேவதி மாட்டினாண்டா. ரேவதி உங்களுக்குள்ள காலு படுக்க பெட்டு எல்லாத்தையும் சொன்னவன், அது மட்டும் நடக்கவே இல்லையாமா. என்ன யாராவது ஏமாத்த முடியுமா? அப்ப ரேவதிக்கு சிங்கக்குட்டி அங்கிள். ஒரு காத அவுட். ஆரம்பத்துல இருந்து ஒன் சைடாவே அடிச்சு பழகிட்டேன். நல்லா இரு, நல்லவனே வர்றீண்டா. நமக்கு எந்த காதை சூஸ் பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஹாய். மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது திருந்தணும்.
ரேவதி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் உன் வாழ்க்கையே கெடுத்துட்டேன்னு சொல்றாங்க. நீ வேற அன்னைக்கு அவங்க முன்னாடி எல்லாம் நீ என்ன லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டியா? அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசி சந்தோஷப்பட்டுக்கிறேன். ரேவதி, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். நான் எதுவும் கம்பல் பண்ணல. நான் இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்ம வாழ்க்கையவே அழகாக்குது ரேவதி. ரொம்ப பழைய டைலாக்கா சொல்லிட்டோமோ? ஹலோ அம்மா, நான் கண்ணன் பேசுறேம்மா. கண்ணா, டேய் கண்ணா, எங்கடா இருக்க? எப்படா இருக்க? அந்த பொண்ணு நல்லா இருக்காளடா? அம்மா, அதெல்லாம் நல்லாதாம்மா இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம்மா. ஒரு நிமிஷம்டா, சொல்லுப்பா. இந்த மீன் குழம்பு எப்பமா வைக்கிறது? டேய், என்னடா நீ? இந்த ஊரே உன்னை வெட்டுறதுக்காக கிளம்பி போயிருக்கு. உன்னை தேடி போனவங்க என்ன வீடு திரும்பல. இந்த நேரத்துல மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சும்மா வளன்னு பேசாதம்மா. ரேவதி மீன் குழம்பு கேட்டா அவளுக்கு வச்சு கொடுக்கணும். மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு மட்டும் சொல்லு. சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோ. சின்ன வெங்காயம் போட்டாச்சு. தக்காளி எடுத்துக்கோ. தக்காளி எண்ணெயை காய வச்சு வெங்காயம் தக்காளிய வதக்கியாச்சு. புளிய நல்லா கரைச்சு ஊத்து. புளி ஊத்தியாச்சு. உப்பையும் போட்டு கொதிச்ச உடனே மீனையும் போட்டு 5 நிமிஷத்துல இறக்கிடணும். அதெல்லாம் எனக்கு தெரியுமா. நீ போனை வச்சுட்டு அழுகை கண்டினியூ பண்ணு. இந்த மீன் குழம்ப சாப்பிட்டு என் கூட செட்டில் ஆகும். ரேவதி, ரெடியா இருக்க போலியே. ஃபர்ஸ்ட் ரைஸ். ஓகே, இந்தா நம்ம ஸ்பெஷல் மீன் குழம்பு. இந்தா சாப்பிடு. எப்படி இருக்கு? உங்க அம்மா சமையல் மாதிரியே இருக்கு. மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். உறவுக்கும் நிலவுக்கும் தோடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை நான் இவங்களோட நல்லா ஆடுவேன்டா. அப்படியாண்ணே? தூளட மாதிரி போச்சு. போதும், வா வா வா. பயங்கரமா குளுக்குறடா. நமிதா மார்க்கெட்ட காலி உணர்வு போல் இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓடு முட்டி, என்னண்ணே நீ ரொம்ப நல்ல. இந்த கேப்ல ஈமுகோலே, நீ கூட ரொம்ப நல்ல. வீட்டுக்கு போலாமா சார்? நல்ல சொன்ன. வீட்டுக்கு அப்பா சொன்ன. வீட்டுக்கு அப்பா சொன்ன.